ஒரு 1.5 ஆண்டுகள் இருக்கும். சந்திரன் என்கின்ற ஒரு ஆசிரியர் மதுரையிலிருந்து கல்லூரியில் என்னை பார்க்க வந்திருந்தார். கையில பழக்கூடையுடன் அப்படி வந்து நிக்கிறார். என்னையான்னு கேட்டேன். யாரையா நீங்க, என்னையா வேணும்? அம்மா உங்களை பார்க்க வந்தேன், உங்க பேச்சை கேட்டு ஒரு ஆளு பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டாருமா. சத்தியம், இது நான் பதிவு செய்து கொண்டிருக்கேன். பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டு என்ன பேச்சது? எங்க தெருவில் ரிக்ஷா ஓட்டுவார் ஒருவர், டெய்லி குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி அடிப்பார். உங்க பேச்சை கேட்டிருக்கார், அவர் சொல்லிட்டார், நீங்க போய் இதை முடிஞ்சா சொல்லிடுங்கன்ட்டாங்க. நான் 2 நாளைக்கு முன்னால பார்த்தேன், ட்ரெயின் ஏறி காலையில உங்களை சந்திச்சுட்டு இதை கொடுத்துட்டு இதை சொல்லிட்டு போலான்னு, நல்லா பேசுங்கம்மான்ட்டு போயிட்டார். அவர் சொன்ன கருத்தை சொல்றேன். இங்க யாராவது பொண்டாட்டி அடிக்கிறவங்களா இருந்தா, ஐயா ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல சொல்லுச்சிங்க ஒரு அம்மா கிருஷ்ணகிரியில, இந்தா அந்த பேராசிரியர் இந்தா இவ்வளவு பேசுத, 65 வயசாச்சு எனக்கு, புருஷங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறதுனா எப்படின்னு சொல்லுச்சுங்க. அந்த வலி இருக்குல்ல, அடி சின்ன வயசுல வாங்கலாங்க, ஒரு வயசுக்கு அப்புறம் வாங்குறது ரொம்ப வலிக்கோங்க. பெண்களுக்கு அது உண்டு. எவ்வளவு வலி அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். ஒருத்தன் இருந்தான், டெய்லி குஷிட்டு வந்து கொண்டாடி அடிப்பான். அவன் ஒரு நாள் நைட் ஷோ பார்த்துட்டு சைக்கிள்ல வரான். போலீஸ் பிடிச்சிருச்சு. கையில் அவங்ககிட்ட டிக்கெட் இல்லை. பொல்லேர்னு அடிச்சு ஸ்டேஷன் கூட்டு போயிடுச்சு. அடிச்சு நீ தானடா திருடா, நீ தானே அந்த வீட்டில் நீ தானே திருட, நீ தானே இந்த இல்லை சாமி நான் திருடல, நான் ஒன்றும் செய்யலை. இல்லையே, உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே, உன் கண்ணை ஐயா குடிச்சிட்டே ஐயா அவ்வளோதான் அவ, நீ தான்டா எழுது, கையெழுத்து போடுன்னு ஒரே சிரமம். அடிச்சு உடம்பெல்லாம் புடஞ்சு போச்சு. 4:30 மணி வரைக்கும் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா இவன் தேர மாட்டான்னு போடா அப்படின்ன உடனே உடஞ்ச சைக்கிளை உடச்சு கொடுத்துட்டாங்க. உடஞ்ச சைக்கிளை வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. இவர் வீட்டுக்கு போனா வாசல்ல மனைவி ஒன்னு அழுறா, எங்கெங்க போனீங்க, ராத்திரிலாம் வந்துருவீங்களே, எங்கெங்க போனீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி ஊற்றி உடம்ப தொடச்சி மஞ்சப்பத்து போட்டு சூப் வச்சு கொடுத்து விசிறா. தூங்குறான் அவன். அடுத்த நாள்ல இருந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டான். ஏன்னா இவன் மஞ்சப்பத்து போட்டாலே அதுக்கு இல்லை, காரணமே இல்லாம அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதைங்க. இத படிச்சா நான் ஒருத்தன் போலீஸ் கிட்ட மாட்டினாமலே திருந்துவானா இல்லையா? இதுக்குதான் படிங்கிறது. ஒன்று என்ன செய்யும், நம்மை நேரடியான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து செலுத்தி கொள்ளாமல் நாம் அந்த வாசிப்பிலேயே நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். என்ன கேட்டா புத்தகங்கள் வீடுகள் போலங்க, வீடுகள் போல. சில வீடு உள்ளேயே வர விடாது, சில வீடுகள் வரவேற்பறை வரைக்கும் உள்ள வரவிடும். சில வீடுகளுக்குள்ள நீங்க தாராளமா தோட்டம் வரைக்கும் போலாம். திரும்ப திரும்ப வர சொல்லும் சில வீடுகள். சில வீடுகளை நீங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாது, அதற்குள் மனிதர்களே இருக்க மாட்டார்கள். ஒருத்தன் வெளியில ஒரு வீடு இப்படி இருந்துச்சுங்க. வெளியில போகும்போது வீட்டை திறந்து போட்டு போறான். வீட்டுக்குள்ள வந்த உடனே கதவு பூட்டிக்கிறான். என்னடா பண்ற, நான் வீட்டுல இருக்கிற ஒரே சொத்து நான் தாங்கிறான். சில நூல்கள் அப்படிப்பட்டவை. ஒரு கூட்டத்தில் ஐயா உண்மையா தான் சொல்றேன், பேசி முடிச்சிட்டு புத்தக வெளியிட்டு விழா பேசி முடிச்சிட்டு சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு போனேன். அப்ப 10 சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறி உட்கார்ற. ஒருத்தன் தேடிட்டு கோச்சுக்கு வந்துட்டான். மேடம் 75 ரூபா கொடுங்க. யாருப்பா நீ? இன்னைக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழால. சரி, உங்க பேச்ச கேட்டேன். சரி, அந்த புக்கு வாங்கினேன். சரி, நீங்க பேசினது தான் நல்லா இருந்துச்சு, அந்த புக்ல ஒன்னும் இல்லை, 75 ரூபா கொடுங்கிறான். என்ன அனுபவம் இல்ல எனக்கு. இந்த நூல், இந்த வார்த்தை என்ன ஏதோ செய்கிறது. உங்களை அதை அப்படியே தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதனால் உங்களுக்கான நூல்களை நீங்கள் தேடி போங்க. இந்த புத்தக கண்காட்சியில புத்தகம் வாங்குறது எப்படிங்கிற டெக்னிக்க சொல்லித்தரேன். சில பேருக்கு தூக்கம் வரலன்னா டெக்னிக் இருக்கு தெரியும்ல. என்ன டெக்னிக்? புத்தகம் 1 2 3 என்றது இல்லையா? இதெல்லாம் ஓல்டு ஜெனரேஷன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மல்லாக்கப்படுத்து புத்தகத்தை எடுத்து நெஞ்சில் வச்சுப்போம். ஏசினா 22ல் வைப்போம், ஃபேன்னா 3.
வச்சுட்டு புரட்டிக்கிட்டே இருப்போம். 3 பேஜில் தூக்கம் வந்துடும். சில பேருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் 10 பேஜஸ், சில பேருக்கு 15 பேஜஸ். அதுக்கு மேலே தாங்காது, அவ்வளவு ஹெவி டோஸ் இருக்கும். 15வது பக்கம் தாண்டின உடனே டப்புன்னு கொடு. அதே வார்த்தை சித்தர் தான் சொல்வார் எனக்கு. அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். அவர் சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. எந்த புத்தகம் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம்.